கண்டி தௌலகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணவி ஒருவர் வேனில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கருப்பு வேனொன்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் சாரதி ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் போலீஸ் விசாரணையின் போது இச்சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இக்கடத்தலை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் மாணவியின் தந்தையினது சகோதரியின் மகனாவார். மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக இரு வீட்டாரும் தீர்மானித்திருந்தனர். அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர்களது திருமணத்திற்கு மாணவியின் தந்தை மறுப்பு தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் பிரச்சினைகள் எழுந்த நிலையிலே மாணவினை சந்தேக நபர் கடத்தியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது என போலீசார் குறிப்பிட்டுள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நேரம் சரியாக நைட் 8:38. இந்த மார்னிங் கடத்தப்பட்ட புள்ள இவரால் தான் கடத்தப்பட்டது. அடுத்த மற்ற என்னென்றால் இன்னும் புள்ள கிடைக்கல. புள்ள கிடைச்சதான் நியூஸ் பரவி கொண்டிருக்குது. புள்ள இன்னும் கிடைக்கல. இந்த புள்ள கிடைக்கல. புள்ளைய கடத்தி கொண்டு போன அந்த வெஹிக்கிள் மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிக்குது. அப்போ 50 லட்சம் டிமாண்ட் பண்ணிக்கிறாரு. அந்த 50 லட்சத்தை தந்தா தான் புள்ளைய உசுரோட விடுவேன் அப்படின்ட்டு. இன்ஷால்லா எல்லாரும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சப்போர்ட் ஒன்று தாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் இன்ஷால்லா. இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு? எத்தனை? 50 லட்சமா? சரி, நான் ரெடி பண்றேன். என்ன புள்ளி ஒன்று செஞ்சது உனக்கு 50 லட்சம் நான் ரெடி பண்றேன். டேய், உனக்கு 50 லட்சம் சல்லி ரெடி பண்றேன்டா. நீ எங்க இரு இப்ப? உன் அக்கௌண்ட்டுக்கா? நீங்க 50 சொல்லுங்க. அவன் சவுண்ட் எங்களுக்கு வேணும். தேவையில்லை எங்களுக்கு. எங்களுக்கு அவன் வாய்ஸே வேணும். அவன் பேசுறது எங்களுக்கு வேணும். கேட்கல அவன் வாய்ஸ்.